ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்ட அந்த கர்த்தர் உங்க வேலை ஸ்தலத்தில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆகாது என்று சொன்ன அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்திலே உங்களால் முடியாது என்று நீங்கள் ஓரம் கட்டப்பட்டீர்களோ அதே இடத்துல அத்தனை பேரும் மதிக்கிற அளவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் தழைக்க பண்ண போகிறார். நிறைய பேருடைய கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர போறாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டு இருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமையாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவன் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கரிசனையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அவனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசியை அவன் கேட்டதற்கு அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனும் பெரியவனாய் இருக்கிறான் என்றாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக ஜெபித்த போது இந்த சூனேமியாள் அப்படின்ற ஒரு சகோதரி, இது ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, ஒரு மிகப்பெரிய பணக்காரியான ஸ்திரீ, அந்த ஊர்ல இருக்கிறதுலே ரொம்ப வசதியான எல்லாருடைய மதிப்பையும் பெற்ற ஒரு குடும்பம் தான் இந்த சூனேமியாள் என்கிற இவளுடைய குடும்பம். ஆனா இந்த சூனேமியாளுடைய ஒரு 4 விதமான ஞானம் என்னுடைய இருதயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது. ஒரு பெண்மணிக்குள்ளே, ஒரு பெண்ணுக்குள்ளே இவ்வளவு பெரிய ஞானம் புறப்பட்டதனால் தன்னுடைய வீட்டை காப்பாற்றினார்கள், தன்னுடைய கணவனாரை காப்பாற்றினார்கள், தன்னுடைய மனைவியை காப்பாற்றினார்கள், தன்னுடைய எதிர்காலமே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த உலகத்திலே ஆண்டவர் வேதத்தில் ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, நீ என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இந்த உலகத்தில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானது ஒன்று என்ன அப்படின்னா, ஞானம் என்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம அப்பா ஞானம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம அம்மா ஞானமாய் வாழாமல் இருக்கலாம், அவர்களுக்கும் ஞானத்துக்கு ரொம்ப தூரமா இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத அந்த தேவன் நம்மை ஞானத்தினால் நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்திலே சாலமோன் என்கிற ஒரு சின்ன வயதுள்ள ராஜாவினுடைய மகன், அவன் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு ரொம்ப பெரிய பொறுப்பு, நிறைய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த சின்ன வயசிலே அவனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தினால அவனுக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு ராஜா எழும்பினதில்லை, அதற்கு பின்பு அப்படிப்பட்ட ஒரு ராஜா எழும்பினதில்லை என்கிற அளவிற்கு கர்த்தர் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைத்தார். ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவரிடத்தில் நீங்க தவறாம ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தாரும். சில சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு கொண்டு வருவார், சில பிரச்சனைகளை ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். அந்த பிரச்சனை வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இந்த பிரச்சனையை நீங்க எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஆனா அதற்கு மாறாக இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாளணும், எப்படி நடத்தி கொண்டு போகணும், இந்த வேலை ஸ்தலத்தில் நான் எப்படி இருக்கணும்ன்ற ஞானத்தை மட்டும் நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நான் நம்புகிறேன், ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியங்களை தெரிந்து கொண்ட அந்த கர்த்தர் உங்க வேலை ஸ்தலத்தில் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆகாது என்று சொன்ன அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எந்த இடத்திலே உங்களால் முடியாது என்று நீங்கள் ஓரம் கட்டப்பட்டீர்களோ அதே இடத்துல
அத்தனை பேரும் மதிக்கிற அளவிற்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தருவீராக. நம்முடைய தேவன் சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் நம்ம ஏமாந்து போகாமல் இருப்பதற்கு நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிற தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு ஞானத்தை கொடுக்கிறவர். நான் நம்புகிறேன், எல்லாவற்றையும் செய்வதற்கு, என்னை ஞானத்தினால் நிரப்புகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர், ஒருவேளை இந்த காரியம் உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம், அந்த காரியம் உங்களுக்கு பயமா இருக்கலாம், அந்த காரியத்துல உங்களை விட நேர்த்தியாய் செய்கிற நிறைய பேர் உங்களுக்கு முன்னாடி சவால் விட்டு கொண்டு நிற்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தரப்போகிறார். அந்த காரியத்தை செய்கிறதுக்கு புத்தியை தரப்போகிறார். அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு ஆண்டவர் இதுவரைக்கும் உங்களோடு கூட படித்தவர்களை விட, பட்டம் பெற்றவர்களை விட, அனுபவசாலிகளை விட ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை அந்த இடத்திலே தந்து உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, இயேசுவே உம்முடைய ஞானத்தினால், உம்முடைய ஞானத்தினால் ஜெபம் பண்ணுங்க. அப்படியே என் பிள்ளையை உங்க ஞானத்தினால் நிரப்பும், என் மகனை உடைய ஞானத்தினால் நிரப்பும், என் மகளை உடைய ஞானத்தினால் நிரப்பும். அறிவு இல்லை அப்படின்னு திட்டின அந்த பிள்ளைக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தரப்போகிறார். இவனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்ன அந்த பிள்ளைக்கு ஆண்டவர் ஞானத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை விட படித்தவர்களை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை ஞானியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். Thank you Jesus. Hallelujah. கல்வி அறிவில்லாதவர்களை ஞானவான்களாய் மாற்றுவது நான் ஆராதிக்கிற தேவனுக்கு லேசான காரியம். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? திறமை இல்லாத ஒரு மனுஷனுக்கு திறமைகளை கொடுத்து ஞானியாக்குறது கர்த்தருக்கு லேசான காரியம். புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனை எடுத்து அவனை அழகுபடுத்துவது நான் ஆராதிக்கிற தேவனுக்கு லேசான காரியம். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் நீங்க அப்படி தூரம் ஒதுங்கி ஒதுங்கி போகலாம், எனக்கு ஞானமே இல்லைன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இல்ல மகனே, இல்ல மகளே, மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். உங்களை விட தேறினவர்கள் இல்லை என்கிற அளவிற்கு உங்களையும் என்னையும் ஞானியாக்குறதற்கு ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். வேதத்துல பலவிதமான மனிதர்களுடைய ஞானங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்க ஞானமா செய்கிறது. யோசேப்புனுடைய ஞானம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஞானமாய் செயல்படுவார். அதே போல மோசே ஞானமாய் நடப்பார். இப்படி தேவனால் பயன்படுத்தப்பட்ட நிறைய பாத்திரங்கள் பாருங்க, சில சூழ்நிலைகளை ஞானமா தப்புவிப்பாங்க. நீங்க தாவீதை எடுத்து பாருங்க, எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி. ஒரு நாளில் சவுல் ராஜா, சவுலுக்கு முன்பாக, கோலியாத்திற்கு முன்பாக அவ்வளவு தைரியமா நின்னவன். ஆனா அந்நிய நாட்டு ராஜாவிடத்துல போறான் பாருங்க. தன்னை கொன்றுவாங்கன்னு முடிவு பண்ண உடனே அந்த இடத்துல எப்படியாவது தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கணும், அந்த இடத்துல பாதுகாக்கணும். அதற்காக ஒரு பைத்தியக்காரனை போல நடிச்சு வாயில நுரை தள்ள வச்சு அழகா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி வராரு. அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல கேள்வி கேட்கல. அந்த இடத்துல போய் கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் பட்சத்துல இருக்கும்போது எனக்கு விரோதமானவன் யான் அப்படின்னு எல்லாம் நிக்கல. அந்த சமயத்திற்கு ஏற்ற ஞானம், சமயத்திற்கு ஏற்ற ஞானம். சில இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைங்க தீவிரமா அப்படி நிக்கலாம், தைரியமா நிக்கலாம், விசுவாசத்தோடு நிக்கலாம். ஆனா சில இடங்களெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த இடத்திற்கு ஏற்றது போல, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு கல்விமானின் நாவை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லா பிரச்சனையும் நீங்க ஒரே போல நீங்க கையாள முடியாது, எல்லா சூழ்நிலையும் நீங்க ஒரே மாதிரி கையாள முடியாது. இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்னன்னா மோசே. கர்த்தர் முதலாவதாக மோசேயை பார்த்து இந்த ஜனங்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுவாரு, இந்த கண்மலையை அடி தண்ணீர் வரும் ஆண்டவர் சொல்லுவாரு. உடனே அந்த கண்மலையை அடிக்கும் போது தண்ணீர் வரும். ஆனா இரண்டாவது விசை ஜனங்கள் முறுமுறுக்கும் போது ஆண்டவர் சொல்ற அந்த கண்மலையை அடிக்க சொல்ல மாட்டாரு, அந்த கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேச சொல்லுவாரு. அப்போ கண்மலையை பார்த்து பேச சொல்லி அவன் அடிச்சுட்டான். ஏற்கனவே அவனுக்கு அடிச்சுதான் பழக்கம்.
அடிச்சுதான் தண்ணீர் வந்துச்சு. ஆனா இந்த டைமும் அந்த கண்மலையை பார்த்து பேச சொல்லி அவன் அடிக்கும் போது தண்ணீர் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் ரொம்ப கோவப்பட்டாரு. நான் உனக்கு பேச தானே சொன்னேன், நீ செய்யல, அதனால நீ கானான் தேசத்துக்குள்ள போக மாட்டேன்னு சொன்னார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நமக்கு ஒவ்வொரு விதமான ஞானம் தேவை. சில இடத்துல தாழ்ந்து போகிறது தான் ஞானம், சில இடத்துல தைரியமாய் நிற்கிறது தான் ஞானம், சில இடத்துல பேசாம இருக்கிறது ஞானம், சில இடத்துல பேசுவது தான் ஞானம், சில இடத்துல உட்காருகிறது ஞானம், சில இடத்துல விட்டுட்டு ஓடி போறது ஞானம். இது எல்லாவற்றையும் அந்தந்த நேரத்திற்கு மனுஷன் உட்கார்ந்து சொல்லி கொடுக்க முடியாது. இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிற அனுபவத்தில் நம்ம செய்ய முடியாது. அது யாரு நடத்துவார்னா கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கைகளை அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு அந்த ஞானம் தேவை, சமயத்திற்கு ஏற்ற ஞானம் தேவை. சொல்லுங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுங்க, ஏசப்பா சமயத்திற்கு ஏற்ற ஞானம். வாலிப தங்கச்சிக்கு ஒரு ஞானம், வாலிப தம்பிக்கு ஒரு ஞானம், அந்த டைமுக்கு என்ன பண்ணணும்ன்ற ஞானம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும் ஆண்டவரே. அந்த சூழ்நிலைக்கு நான் என்ன செய்யணும்ன்ற ஞானத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக ராஜா. ஆண்டவரே, பேச வேண்டிய நேரத்தில் மட்டும்தான் நான் பேசணும், பேசக்கூடாததுக்கு நான் பேசக்கூடாது. என்னுடைய ஞான குறைவினால் நான் எத்தனையோ இழந்துட்டேன், நான் எத்தனையோ நஷ்டப்பட்டுட்டேன், நான் எத்தனையோ ஏமாந்துட்டேன், நான் நிறைய ஆசீர்வாதத்தை தவற விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு பாஸ்டர் செய்தி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு மகிமை என் மேல கடந்து வந்து, இனி என்னுடைய ஞான குறைவினால் எதையுமே நான் இழக்காதபடிக்கு, சொல்லுங்க, என் பிள்ளை இழக்காதபடிக்கு இப்பொழுது அந்த பரலோக ஞானத்தினால் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நீர் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஜெபம் என்னன்னா, நீங்க ஞானத்தை கேட்டீங்கன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஏமாறுறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, நீங்க கைகட்டி நிற்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, நீங்க துக்கத்தோட அந்த காரியத்தை விடுறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் நம்மளை ஞானமாய் நடப்பதற்கு ஏசப்பா பிள்ளைங்க ஞானிகளை தான் இருக்கணும். ஆமேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உலகத்திலே இருக்கிற ஒளியின் பிள்ளைகளை விட நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா ஞானமா இருக்கணும். ஒளியின் பிள்ளைகள் எவ்வளவு ஞானமா இருக்காங்க, எவ்வளவு ஞானமா இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு அட்வான்ஸை கொண்டு போய் கொடுக்க, ஒரு காசு, ஒரு 70 ரூபான்னு வச்சுக்கலாம் அந்த பொருள். அப்போ அந்த 70 ரூபா பொருளை இன்னும் செஞ்சு கொடுக்கல, அதனுடைய அட்வான்ஸ் கொடுக்க போறோம். அப்போ அந்த 70 ரூபாய் வாங்குற அந்த பர்சன் சொல்றாரு, 70 ரூபாவும் நீங்க தந்துடுறீங்களா, 70 ருபீஸே நீங்க கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லும்போது என் கூட அந்த பிரதர் சொல்றாரு, பாஸ்டர் 70 ரூபாயும் கொடுக்க வேண்டாம், 40 ரூபாய் இல்லைன்னா 30 ரூபாய் கொடுங்க, மற்றதை அவங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்துடலாம். உதாரணத்துக்கு 70 ரூபான்னு சொல்றேன். அப்போ ஏன் அப்படி சொல்றீங்க பிரதர்? அவர் தான் நம்பிக்கைக்குரியவராச்சே, அவர் தான் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. என்னைக்குனாலும் நம்ம தானே காசு கொடுக்கணும், இன்னைக்கு அந்த காசு நம்மகிட்ட இருக்குல்ல, கொடுத்துட வேண்டியதானே. உடனே அவர் சொல்றாரு, இல்ல பாஸ்டர், நீங்க 70 ரூபாவும் கையில கொடுத்துட்டீங்கன்னா இனி நீங்க அவருக்கு அடிமை. அவர் என்ன சொல்றாரோ அதான் கேட்கணும். 2 நாள் லேட் ஆகும்னா அமைதியா தான் போகணும். ஆனா அதே நேரத்தில் 30 ரூபா அவருடைய கையில இருந்து 40 ரூபா உங்க கையில இருந்துச்சுன்னா அவர் செஞ்சு முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுவாரு, இல்லைன்னா நீங்க தான் அவரை கூப்பிட வேண்டியது இருக்கும். அதனால நீங்க என்ன வாருங்கன்னா, அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க பாஸ்டர், அது போதும், அது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, அந்த சின்ன இடத்துல, அந்த சின்ன விஷயத்துல அந்த மைண்டை புரிஞ்சுக்கிட்டு அப்படி செயல்படுகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த இடத்துலையும் ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. ஆண்டவர் ரொம்ப விரும்புறாரு. இதுவரையிலும் ஒருவேளை நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம், ஆனா நான் இந்த பலிபீடத்துல ஜெபத்தோடு இந்த செய்தியை கொடுக்கிறேன். கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏமாறாதபடி, உங்க குடும்பத்துல ஏமாறாதபடி, திருமண வாழ்க்கையில ஏமாறாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் காப்பாற்றுவாராக. ஹல்லேலூயா. இந்த சூனேமியாள் அப்படின்னா, இந்த சூனேமியாவுடைய 3 விதமான ஞானம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதை வேதத்துல வாசிக்கலாம். முதலாவதாக நம்பர் 1 வாசிக்கலாம். நீங்கள் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 9வது வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்.
அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதனால் அதிலே அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு மேஜையையும் ஒரு நாற்காலியையும் ஒரு குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி இந்த சூனேமியால் இருக்கிற அந்த ஊருக்கு அவர் ஊழியத்துக்காக வர்றாரு. அப்போ அவர் ஊழியத்திற்காக வரும்போது இந்த ஊர்லயே இந்த மனுஷனுடைய வீடு ரொம்ப பெரிய வீடு. அப்படின்னா மெத்தையிலே ஒரு வீட்டை கட்டி ஒரு நாற்காலியை வாங்கி ஒரு கட்டில போட்டு ஒரு குத்து விளக்க வச்சு ஒரு ரூமை கட்டி கொடுக்கிற அளவிற்கு இந்த சூனியம்யாள் குடும்பத்துக்கு நல்ல வசதி இருக்குது. அவங்க வசதி உள்ளவங்க. ஆனா இந்த எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி வரும்போது அந்த வீட்டில் என்ன பண்றாருன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவர் போகிறது வழக்கம். ஆனா இந்த மனைவி என்ன சொல்றாங்க, சூனேமியாள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்பா இவர் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர்றாரு, அடிக்கடி சாப்பிட்டுட்டு அவர் போறாரு. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் யார் அப்படின்னு பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவர் பரிசுத்தவானாய் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்முடைய வீட்டினுடைய மாடியில ஒரு ரூமை கட்டி அவருக்கு அங்க ஒரு கட்டில போட்டு ஒரு மேஜையை போட்டு ஒரு குத்து விளக்க போட்டு ஒரு நாற்காலியை வச்சு அவர் எப்பொழுதுமே ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி பண்ணிடுவோமான்னு தன்னுடைய கணவனாரிடத்தில் கேட்டு அதை செய்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த எலியா தீர்க்கதரிசி இந்த எலிசா தீர்க்கதரிசி எலியாவை விட 2 மடங்கு அற்புதத்தை வாங்கினவர். எலிசா தீர்க்கதரிசி மிகப்பெரிய ஊழியக்காரர். அவர் மூலமாய் ஆண்டவர் பெரிய பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆனால் அந்த எலியாவுக்கு கைக்கு தாரை வார்த்தவர் தான் இந்த எலிசா. இப்ப இந்த எலிசா இந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டா, உங்களிடத்திலே இருக்கிற வரம் எனக்கு 2 மடங்கு வேணும்னு கேட்கிறேன். அதனால இப்ப எலிசாவை விட எலியா 2 மடங்கு அதிகமான அபிஷேகம் பெற்றவர். அவருடைய துண்டுல அற்புதம் நடக்குது, அவர் நடக்கும்போது அற்புதம் நடக்குது, அவர் வாயை திறந்த அற்புதம் நடக்குது, அவர் அடிக்கடி வருகிறார், பரிசுத்தவானா இருக்கிறார், அவர் நல்ல செய்தி கொடுக்கிறார். ஆனா இந்த சூனேமியாள் அற்புதத்தை பார்த்து வீடு கட்டி கொடுக்கல, அற்புதத்தை பார்த்த உடனே வீடு கட்டி கொடுக்கல, இல்லைன்னா அவருடைய செய்தியை கேட்ட உடனே வீடு கட்டி கொடுக்கல, அவர் அடிக்கடி தன்னுடைய வீட்டில் தங்குறதுனால வீடு கட்டி கொடுக்கல, அவர் நல்ல ஊழியம் செய்கிறார் என்கிறதற்காக அவர் ரூம் கட்டி கொடுக்கல. அவங்க அந்த இடத்துல ஒன்னே ஒன்று கண்டுபிடிக்கிறார். என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன், பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண் மகன்களுக்கும் ஒவ்வொரு பிரதருக்கும் நான் சொல்ற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை என்ன தெரியுமா? உங்களை பார்க்கிற ஒரு பெண்மணி, நீங்க வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒரு பெண்ணு, நீங்க பழகுகிற இடத்துல இருக்கிற ஒரு பெண்மணி உங்களை நல்லா சம்பாதிக்கிற சாரு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு பெருமை இல்லை. இல்லைன்னா இந்த சார்ட்ட ரொம்ப காஸ்ட்லியான கார் இருக்குது அப்படின்னு சொல்றது பெருமை இல்லை. இல்லைன்னா இந்த சார் பயங்கரமான டேலண்ட் பர்சன் அப்படின்னு சொல்றது அல்ல. உங்களை பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, எந்த பெண்மணியும் உங்களை பார்த்து இவர் ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு சொல்ற அந்த சொத்தை நீங்க சம்பாதிக்கணும், அந்த இடத்துல நீங்க இருக்கணும். இவர் ஹோலி. நீங்க பெண்களை சாதாரணமா நீங்க நினைச்சிடாதீங்க, சும்மா என்னமோன்னு நினைச்சிடாதீங்க. இந்த உலகத்திலேயே சில மனிதர்களை அவங்க ஜாலியா பேசலாம், சிரிக்கலாம். அவங்க சிரிக்கிறத வச்சு, ஜாலியா பேசுறத வச்சு, அவங்க உங்கள்கிட்ட சோசியலிசமா இருக்கிறத வச்சு அவங்கள நீங்க முடிவு பண்ணிட முடியாது, அவங்கள முடிவு பண்ணிட முடியாது. நான் நம்புறேன் உங்களுடைய வாழ்க்கையிலேயே அவங்க உங்களை எங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, நான் பேசுகிற இந்த பர்சன் பரிசுத்தவானா, பரிசுத்தவானா, பரிசுத்தவான் என்கிற ஒரு லிஸ்ட்ல நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதற்கு பிறகு அந்த பெண்ணுடைய நம்பிக்கை நீங்க சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் அவர்கள் உங்களை ஒரு உன்னதமான இடத்துல அவங்க வச்சிருவாங்க. ஒவ்வொரு ஆண் மக்களும் உங்களை அன்பாய் கேட்கிறேன், ஒரு பெண்ணிடத்திலே நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது ஒண்ணு என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க தவறி இருக்கலாம், இதுவரைக்கும் அநேக இடத்துல இதை குறித்து நீங்க ஒரு கெட்ட சாட்சியை நீங்க ஏறெடுக்கலாம். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்ன தீர்மானம் அப்படின்னா,
உங்களோடு கூட வேலை பார்க்குறவங்க, உங்களோடு கூட படிக்கிறவங்க, உங்களோடு கூட பழகுற ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் வந்து ஒரு பேரை நீங்கள் சம்பாரிச்சிடணும். ஒரு பேரை நீங்கள் சம்பாரிச்சிடணும். என்ன பேர் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு சொன்னால், இவர் பரிசுத்தவான், இவர் பரிசுத்தவான், இவர் பரிசுத்தவான், இவர் பரிசுத்தவான். இந்த பேரை உங்களால் சம்பாதிக்க முடியுமா? இந்த பேரை நீங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பார்வை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாய் நீங்கள் அனுப்புகிற செய்தி, இது எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? எந்த அளவுக்கு இருக்குது? இந்த இடத்துல தீர்க்கதரிசியை வேதம் சொல்லுகிறது, அவங்க என்ன பண்றாங்கன்னா டெஸ்ட் பண்றாங்க. அவருடைய வெளி தோற்றத்தை வைத்து அவருக்கு வந்து ரூம் கட்டி கொடுக்கல, அவருடைய வெளி ஊழியத்தை வைத்து அவருக்கு உதவி செய்யறதுக்கு விரும்பல. முதல்ல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவர் பரிசுத்தவானா, ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய முதல் ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, சுத்தி இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கிறதை விட ஒரு மனுஷனை நம்புறதுக்கு முன்னாடி, உங்க கூட இருக்கிறவங்களை நம்புறதுக்கு முன்னாடி, அவர் கார் வச்சிருக்கிறாருன்னு இல்ல, பைக் வச்சிருக்கிறாருன்னு இல்ல, என்ன நீங்க கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் பரிசுத்தவானா அப்படின்றத நீங்க பார்க்கணும். வாலிப தம்பி தங்கச்சிக்கு ஒரு நல்ல எச்சரிப்பை சொல்றேன். உன் வாழ்க்கையில வந்து சில நேரத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுக்கும் போது, இல்ல யாரையாவது ஒருத்தர் நீ விரும்பிட்டு இருக்கல, இல்ல பேசிட்டு இருக்கிறன்னா கூட, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை பார்த்து நான் சொல்றேன், உன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் அவன் எடுக்கிறவரா இருக்கலாம், இல்லைன்னா நீ படிக்கிற காலேஜ்ல வந்து அவன் கோல்டு மெடலிஸ்டா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவன் வர கார் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கலாம். ஆனா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா? அந்த பர்சன் வந்து பரிசுத்தவானா. இன்றைக்கு உங்களிடத்துல பேசுகிற அந்த பர்சன் இன்னொரு இடத்துல நாளைக்கு பேச மாட்டார்ன்றதுக்கு என்ன இருக்குது? இன்னைக்கு உங்கள்கிட்ட இப்படி பழகிற அந்த பர்சன் இன்னொருத்த இடத்துல நாளைக்கு பழக மாட்டாங்கன்றது நீங்க எதை வச்சு சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள், பசங்க கெட்டு போறது எதுல தெரியுமா? வேற எதையுமே பார்க்கறது இல்லை, பேச்சை தான் பார்ப்பாங்க, செயல்பாடை தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த சூனேமியாவுக்குள்ள ஒரு ஞானம் வெளிப்படுகிறது. என்ன வெளிப்படுது அப்படின்னு சொன்னா, என்னதான் இருந்தாலும் நான் அவரை நோட் பண்ணிட்டே வரேன். அவர் பாயை திறந்து தீர்க்க தரிசனத்தை சொன்ன உடனே அவ்வளவுதான், இவர் பெரிய ஊழியக்காரரு. இன்னைக்கு நிறைய பேர் நஷ்டப்படுறது எதனால தான் நஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறது உலகத்திலே இருக்கிறவர்களாலே அல்ல, கிறிஸ்தவர்களால தாங்க பாதிக்கப்படுறாங்க. சர்ச்சுக்கு வர்றவங்களால தாங்க பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப அழகா பேசுறாங்க, கர்த்தர்னு பேசுறாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை பேசுறாங்க. சிலருடைய சாட்சியை கேட்டா அவ்வளோ பிரமிப்பா இருக்கும், அவ்வளவு சாட்சியை சொல்றாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வஞ்சகத்தை வச்சு ஏமாத்தி எத்தனை பேர் ஏமாறுறாங்க தெரியுமா? ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு இந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை, தப்பு இல்லை. நீங்க வந்து ஒரு ஊழியக்காரனோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறது, தெரிஞ்சவங்களோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ். என்னைக்காவது ஒரு நாள் அது உனக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த போட்டோஸ் எல்லாம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இந்த உயர்ந்த கொஞ்சம் சமுதாயத்தில் மேலா இருக்கிற நபர்களோட போட்டோ எடுத்துக்குவாங்க. எதுக்கு போட்டோ எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னா, யாரையாவது ஒருத்தரை பார்க்கும்போது இந்த போட்டோவை காமிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் இவருக்கு ரொம்ப டியர், நான் இவருக்கு ரொம்ப நெருக்கமானவன், நான் இவருக்கு ரொம்ப முக்கியமானவன். ஒரு விஷயம் வந்து அந்த பலிபீடம் இருக்கும்போது ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாள் வந்து உங்க சர்ச்சை பார்க்கணும்னு வரட்டுமா, நீங்க இருப்பீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் தாராளமா வாங்கன்னு சொன்னேன். அவர் வர்ற நாளில் நான் இல்லை. அப்போ நான் அவர் வர நாளிலே இல்லை, நானும் அவர் வந்திருக்கிறாரு, வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்கிறாரு, எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு 7-8 நாள் தாண்டி ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பினார். என்ன ஃபோட்டோ அனுப்பினாருன்னா, ஃபோட்டோவில் கீழே சொல்லியிருந்தாரு, பாஸ்டர் இவருக்கு உங்கள் திருச்சபையில் எப்போ நீங்கள் பிரசங்கம் பண்ணுற வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தார். அந்த ஃபோட்டோவை பார்த்தா இதே பலிபீடத்தில் அவர் மைக்கை பிடிச்சிட்டு ஹல்லேலூயா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அவர் ஜெபம் பண்ணுறத மாதிரி ஒரு ஃபோட்டோ, கையை விரிக்கிறது மாதிரி ஒரு ஃபோட்டோ. அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா, நான் இல்லாத டைமே இங்க வந்து பலிபீடத்தில் நின்று ஒரு பையனை கையோட ஒரு கேமராமேனை கூட்டிட்டு வந்து ஃபுல்லா போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டு விட்டார். என்ன போட்டிருக்காருன்னா, அதுல பாஸ்டர் பென்ஸை அவங்களுடைய திருச்சபையை மீட் பண்ணது, அது உண்மை பொய்யையும் சொல்லாம உண்மையும் சொல்லாம, சிலர் அவ்வளோ டெக்னிக்கா இருப்பாங்கல்ல, நான் பாஸ்டர் பென்ஸ் அவருடைய அந்த திருச்சபைக்கு போய் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அதுல போட்டிருக்காரு.
ஆனா பாக்குறவங்க எல்லாம் கீழே என்ன கமெண்ட் பண்ணிருப்பாங்கன்னா, பரவாயில்ல அங்க ஆண்டவர் கூட்டிருந்தாரா, அங்க உங்களை பயன்படுத்தி இருக்கிறாரா, ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க அவர் பயன்பட்டது எங்கன்னு நினைக்கிறீங்க? கேமராவுக்கு முன்னாடி மட்டும்தான் பயன்பட்டாரு, வேற எதுக்குமே பயன்படலை. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு ஒருவேளை அவங்க பைபிளே எடுத்துட்டு வந்தாலும், அவங்க பிரசங்கமே பண்றவங்களா இருந்தாலும், அவங்க மூலமா பிசாசு துரத்தப்பட்டாலும், அவங்க மூலமா அற்புத அடையாளங்கள் நடத்தப்பட்டாலும், ஒரு தேவனுடைய பிள்ளை அவங்கள பார்க்க வேண்டிய முதல் ஞானம் என்ன தெரியுமா? அவங்க பரிசுத்தவான்களா, அவங்க பரிசுத்தவான்களா? இந்த பார்வை நீங்கள் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கும் போது கூட அப்படிதான். உங்க பிள்ளைக்கு ஒரு பொண்ணை எடுக்கும் போது, பையனை எடுக்கும் போது கூட அப்படிதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைசி வரைக்கும் நிற்கும். எது நிற்கும் அப்படின்னு சொன்னா, பணம் இருக்கிறவனோட வாழ்ந்துட முடியும்னு நினைக்காதீங்க. ஆனா பரிசுத்தம் உள்ள ஒரு பர்சனோட கண்டிப்பாக கடைசி வரைக்கும் வாழ முடியும். உங்க மனைவி பரிசுத்தம் உள்ள மனைவியா இருப்பாளே ஆனால், உங்களுடைய கணவனார் பரிசுத்தமுள்ள ஒரு கணவனாய் இருப்பாரானால், நான் நம்புறேன் அவர் ஒண்ணுமே பண்ணாட்டா கூட பரிசுத்தம் சகல ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாய் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த உலகத்திலே கடினமான ஒன்று பரிசுத்தமாய் வாழ்வதுதான். அப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிறவர்கள் எங்கிருந்தாலும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஞானம் பரிசுத்தவான்களா என்று கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். ஆமோதிக்கிறீர்களா? நீங்க பழகிறவங்க, நீங்க பேசுகிறவங்க, நீங்க நம்புறவங்க, நீங்க பணம் கடன், சிலர்லாம் பணத்தெல்லாம் கடன் வாங்கி கொடுக்குறாங்க, கடைசியில் ஏமாந்து போய் நிற்கிறாங்க. அவ்வளவு வருத்தமா இருக்குது பாருங்க. காரணமே இல்லாம இவங்க சாப்பிடாம, இவங்க செலவு பண்ணாம வாங்குற பணத்தை எல்லாம் இன்னொருத்தருக்காக கடன் கட்டுறது அப்படின்றது எவ்வளவு மன வருத்தத்துக்குரிய செயல். எப்படி கஷ்டமா இருக்கும். இந்த சத்தத்தை கேட்கறவங்க கூட யாரோ ஒருத்தர் அப்படி இருக்கலாம். பாஸ்டர், இன்னொருத்தர் ஏமாத்திட்டு போன கடனை நான் கட்டிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். இன்னொருத்தருக்கு ஜாமீன் நின்று இன்னைக்கு ஏமாத்திட்டு போயிட்டார், நான் கடனை கட்டிட்டு இருக்கிறேன் பாஸ்டர். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், யார் உங்களிடத்துல கடன் கேட்டாலும் இன்னொருத்தரிடத்துல இருந்து கடன் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு இயேசுவை விட பெரிய இறக்க குணம் உள்ளவர்களா மாறாதீங்க. உங்கள்கிட்ட ஒருத்தங்க கேட்கிறாங்களா, உங்களால முடியுமா? 1000 ரூபாய் கேட்கிறாங்களா, ஆனா உங்கள்கிட்ட 100 ரூபாய் இருக்கா, 100 ரூபாய் கொடுங்க. எங்கிட்ட இப்ப இவ்வளவுதான்ப்பா இருக்குது, எங்கிட்ட இவ்வளவுதான்ப்பா கொடுக்க முடியும், இதுக்கு மேல உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்படி கொடுங்க. ஆனா நீங்க ஜாமீன் நின்று ஐயோ நல்லவராச்சே, ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நீங்க அவருக்காக பரிதாபம் பார்த்து இந்த இடத்துல அவர் நிக்க வேண்டிய இடத்துல நீங்க நின்னுட்டீங்கன்னா, நான் நம்புறேன் யாரா இருந்தாலும் அவர்கள் ஏமாற்றி விட்டால் உங்களால சமாதானமா வாழ முடியாது. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையே நிலைகுலைஞ்சு போயிடும். நிறைய ஆண்டவர் பிள்ளைகள் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை எடுபட்டு போயிடும். அதனால தயவு செய்து உதவி செய்யுங்க, தப்பு இல்லை. இறக்க குணம் உங்களுக்கு இருக்கட்டும், தப்பு இல்லை. ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். ஆனா நீங்க பாதிக்கப்படுற அளவிற்கு, நாளைக்கு அந்த மனுஷன் குறுக்க திரும்பிட்டான்னா நீங்க பாதிக்கப்படுகிற அளவிற்கு எந்த கமிட்மெண்ட்ல நீங்க சிக்காதீங்க. அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி அவங்க தப்பா நினைச்சிட்டு போறாங்க, அப்படி அவங்க நம்மளை வெறுத்துட்டு போறாங்க. அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கண்டிப்பாக நமக்கு அவசியமே இல்லை. நான் நம்புறேன் ஒரு தேவனுடைய பிள்ளை உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி உதவி கொடுக்கிற கண்மலைக்கு நேராக தான் நீங்க நடத்தணும். உதவி செய்கிற தேவனுக்கு நேராக தான் நடத்தணும். ஆனா நீங்க குறுக்கு வழியில நின்னுட்டு நீங்க ஒரு நாள் அவங்களுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நீங்க கிறிஸ்துவா மாறிடக்கூடாது, நீங்க இயேசுவா மாறிடக்கூடாது. நீங்க அவர்களுடைய வாழ்க்கையிலே எல்லா தேவைகளையும் உங்களால சந்திக்க முடியாது. சிலருக்கு நான் எல்லாரையும் சொல்லல, சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, எவ்வளவுதான் நீங்க தூக்கி விடுங்க, எவ்வளவுதான் நீங்க கொடுங்க, அவங்களால மேல வரவே சொல்லுங்க மேல வர. இந்த திருச்சபையில இருக்கிற யாருமே அந்த கேரக்டர்ல இருக்காதீங்க. அவங்க என்ன கொடுங்க, என்ன சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. நம்மகிட்ட எப்படி கை நிட்டுறாங்களோ அப்படிதான் இன்னொருத்தரையும் கை நிட்டுவாங்க.
அப்படிதான் 10 பேர்ட்டையும் கை நீட்டுவாங்க. ஆனா வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி அனுப்புவார் மகன். உங்களுக்கு நீங்க ஏறி போகிறதுக்கு சில ஏணி படிகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாரு. ஆனா நீங்க ஒண்ணு நினைக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்ச வரைக்கும் கூடுமான வரைக்கும் அந்த டைமிங் மட்டும்தான். அதற்கு பிறகு நீங்க யாரை தான் சார்ந்து கொள்ளணும்னா, கர்த்தர் ஒருத்தரை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும். தேவன் ஒருவரை மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும். ஏன்னா உங்களை நிவர்த்தியாய் நடத்துகிறது, உங்களை பெருக பண்ணுகிறது கர்த்தரை தவிர வேற யாரும் உங்களை எட்டாத உயரத்தில் கொண்டு போய் நிறுத்த முடியாது. இன்னொருத்தர் இப்ப பாருங்களேன், ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை, அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ சிலருடைய ஐடியா என்ன அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து சொத்தே இல்ல, இவங்க என்ன பண்ண போறாங்க, நம்ம அவங்க வீட்டுல போய் அடாப்ட் ஆகி நம்ம அவங்க வீட்டுல போய் அவங்களுடைய தேவைக்காக நீங்க போய் உதவி செய்கிறதா தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த பணத்தினுடைய, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த சொத்தினுடைய அந்த விஷயத்தை வச்சு நீங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம்னு சொல்றேன். நான் என்ன நம்புறேன்னா, அவங்க கொடுத்து நீங்க வாங்கி சாப்பிட்றத நீங்க வெக்கமா நினைச்சிட்டு, கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதித்து பெருக பண்ணி உங்களை வளர்த்து உங்களை ஆளாக்கி, ஏன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது? ஆமென். அதற்காக நீங்க வெட்கப்படணும். 4 பேர் உங்கள்ட்ட பேசுவாங்க, அவன் அந்த வீட்டில் இந்த மாதிரி போய் வேலை செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சொத்துக்காக தான் போய் நிற்கிறான், அந்த காருக்காக தான் போய் நிற்கிறான். இந்த பேச்செல்லாம் நமக்கு எதுக்குங்க? நமக்கு எதுக்கு? நான் நம்புறேன், என்னை விசாலத்திலே வைக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் இந்த கையை, பொத்தலான இந்த கையை ஆசீர்வாதமான கையாய் மாற்ற முடியும். எதிர்பார்க்கிற இந்த கையை ஆசீர்வாதமான கையாய் மாற்ற முடியும். என்னை பெருக பண்ணுவதற்கு என் தேவனுக்கு லேசான காரியம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் ஞானம், என்னுடைய வீட்டில் அவரை கொண்டு வச்சு மொட்டை மாடியில் ஒரு ரூமை கட்டி கொடுத்துட்டு வரும்போதெல்லாம் என் வீட்டில் தங்க வைக்கிறதுன்னா, அவருக்கு கண்டிப்பாக ஒரு குவாலிட்டி வேணும். என்ன குவாலிட்டி வேணும்னா, அவர் பரிசுத்தவான் என்று நான் டெஸ்ட் பண்ணினதுக்கு பிற்பாடு தான் என் வீட்டு மாடியில் அவருக்கு இடம். அவர் சாப்பிட்டுட்டு போட்டோம், அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டோம், அவர் 3வது மனுஷனா இருந்துட்டு போட்டோம். பிரதர் சிஸ்டர், உங்க வாழ்க்கையில சில மனிதர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம், வந்து அவங்களுக்கு உதவி எல்லாம் நடக்கட்டும், எல்லாம் நடத்துங்க. ஆனா இன்டெப்தா உங்களுடைய வாழ்க்கையில சில ஆலோசனை கேட்கிற அளவிற்கு, உங்களுடைய வீட்டுக்குள்ள விடுற அளவிற்கு, உங்க வீட்டில் தங்க வைக்கிற அளவிற்கு ஒரு பர்சனை நீங்க அலோவ் பண்ணும்போது அந்த மனுஷனுக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மனுஷிக்கு என்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர், நீங்க உள்ள அவ்வளவு டீப்பா இல்ல அவ்வளவு இதுவா உங்களுடைய வீட்டில் யாரையாவது நீங்க அனுமதிச்சீங்கன்னா, நீங்க செக் பண்ணுங்க. ஒருவேளை அவர்களுக்குள்ள அந்த பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னா, தயவு செய்து அவர்கள் நமக்கு அவசியமானவர்கள் அல்ல. நம்முடைய ரகசியங்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க 100% பகிர்ந்துக்காம இருக்க முடியாதுன்னு நான் சொல்லல. ஆனா நம்முடைய ரகசியங்களை சொல்லுகிற ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா, ஒரு குவாலிட்டி இருக்கணும். குவாலிட்டியே இல்லாத துன்மார்க்கத்தில் திரிகிற, அசுத்த வாழ்க்கையிலே வாழ்கிற ஒரு பர்சன் இடத்துல நீங்க அவ்வளவு டீப்பா இருந்தீங்கன்னா, அவ்வளவு காரியத்தை கொடுத்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய பிசினஸ்ல நீங்க பெரிய வெற்றியை அடைய முடியவே முடியாது. இந்த ஞானத்தை யார் எனக்கு தருகிறவர் என்றால், கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு தருகிறவர். கையெல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சூனேமியாளுடைய முதல் ஞானம் எனக்கு வரட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. யாராவது ஒருத்தர் ஒருவேளை என்ன டெஸ்ட் பண்ணாங்கன்னா, நான் அந்த லிஸ்ட்ல இருக்கணும் ஆண்டவரே. பரிசுத்தவான் என்ன பார்க்கிறவங்க, என்ன சுத்தி இருக்கிறவங்க ஒருத்தர் சாட்சி சொல்லணும். இங்க அடிக்கடி வந்துட்டு போறாரு, இந்த சர்ச்சில் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, இந்த மனுஷன் இந்த மனுஷி பரிசுத்தவாட்டின்னு பார்க்கிறேன். பரிசுத்தவான் என்கிற வார்த்தை, அந்த வார்த்தையை நான் சம்பாதிக்கிறதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை தருவீராகன்னு கேளுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லுங்க, அப்பா பார்த்து, இயேசுப்பா அந்த கிருபை எனக்கு உண்டாகட்டும். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தருவீராகப்பா. கேளுங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா அந்த அந்த ஞானம் எனக்கு வெளிப்படட்டும். நான் அப்படிப்பட்டவர்களை அப்படி இல்லாதவங்களை நான் டீப்பா ஒரு நாள் கூட என்னுடைய ரகசியங்களை சொல்லி கொடுக்கிறதுக்கு, என்னுடைய ஆண்டவரே என்னுடைய ஆள் காரியத்திற்கு கண்டிப்பா நான் பயன்படுத்தாதபடி கர்த்தர் எனக்கு கிருபையை பாராட்டும். நன்றி அப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. இயேசுவுக்கு சித்தினா இன்றோடு மறந்தது மகனே, பாடுவோம். இயேசுவுக்கு சித்தினா இன்றோடு முடிந்தது மகளே. ரகபோத் உனக்கு உண்டு, இது முதல் ரகபோத் உனக்கு உண்டு. கைகளை மேல தட்டி, நீர் எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவி, பயப்படாதே. எனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவே, பயப்படாதே. பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி அப்படின்ற ஒரு பேரை சம்பாதிச்சா நாற்காலிக்காக நம்ம அலைய வேண்டியது இல்லை. ஒரு மேல் வீட்டு அறையை நம்ம கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு மேஜையை நம்ம கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. பரிசுத்தோன்ற அந்த ஒரு குவாலிட்டி மேஜையை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வைக்கும். பரிசுத்தோன்ற ஒரு குவாலிட்டி உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டி தரும். பரிசுத்தோன்ற ஒரு குவாலிட்டி சகல காரியத்தையும் உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தும். ஆமென் சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்ற வார்த்தையை விட எந்த வார்த்தை தான் ரொம்ப பெருசு அப்படின்னா, இந்த பிள்ளை யாரு? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இந்த மாதிரி ஒரு பேரை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நீங்கள் இன்னைக்கு தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஒரு பேரை சம்பாதிக்கணும், ஒரு பேரை சம்பாதிக்கணும். என்ன பேரை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா, அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர், அடிக்கடி அந்த அந்த டெஸ்ட் பண்ணாம அந்த மனுஷி வீடு கட்டி கொடுக்கல பாருங்களேன். இந்த பெண்களுக்கு இந்த இந்த ஞானம் கண்டிப்பா இருக்கணும். வாலிப தங்கச்சிகளுக்கு இந்த ஞானம் கண்டிப்பா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. யார்கிட்ட பழகும் போதும், எந்த பாய்கிட்ட பேசும்போதும், அந்த பாயினிடத்துல அந்த பையனிடத்துல இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிள்ளைங்களும் பசங்களும் பேசாதீங்கன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாமே சோசியலிசமா அப்படின்னா, ஒரே கோ எஜுகேட்டட் அந்த மாதிரி ஸ்கூல்லே எல்லாத்துலேயுமே பிள்ளைங்க பசங்க இருக்காங்க. நீங்கள் பேசாதீங்க, பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் யாரிடத்துல பழகினாலும் அவங்கள முதல்ல இதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். சொல்லுங்க, எந்த அளவுக்கு ஹோலியாக இருக்கான், எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கான், எந்த அளவுக்கு பரிசுத்தம்